பப்புக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? காய்ச்சல் இன்னும் விடலையா? குட்டி தங்கத்துக்கிட்ட காய்ச்சல் விடலையா? ஏ 2 நாள், இன்னைக்கு வந்து 3ஆவது நாள் ஆயிடுச்சு. காய்ச்சல் விடவே இல்லை பாப்புக்குட்டிக்கு. இன்னும் காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு. நைட்டெல்லாம் தூங்கலை குட்டி தங்கம். காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. டானிக்கே கொடுத்தாலும் கேட்கல. இன்னைக்கு வெள்ளனே எந்திரிச்சிட்டாங்க. விக்கல் வேற எடுக்குது பாப்புக்குட்டிக்கு. தங்கப்பிள்ளை என்னடிம்மா? பாப்புக்குட்டி 2 நாளாக ஊசி போட்டதுலேருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. குட்டிச்செல்லம், என்ன பண்ணுறீங்க? விக்கல் எடுக்குதுங்களா? சொல்லுங்கம்மா, சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த 2 நாளாக. காய்ச்சல் அடிக்கனால டயர்ட் ஆயிட்டீங்களா? சரிம்மா சரிம்மா. உடம்பு முடியலையா? பாப்புக்குட்டிக்கு உடம்பு முடியலையா? ஊசி போட்டனால 2 நாளாகவே கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் டல்லாகிட்டா. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. காய்ச்சல் நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. டானிக் அவங்க கொடுத்து டானிக்கையும் கொடுத்துட்டே தான் இருக்குது. இருந்தாலும் காய்ச்சல் இன்னும் கேட்கல. இன்றைக்கி எதுவும் கேட்குதா என்னன்னு தெரியல. ஒரு பாட்டில் டானிக்கை முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாட்டில் டானிக் இருக்குது. அதையும் இன்றைக்கி நாளைக்கு கொடுத்து பார்ப்போம் கேட்குதா என்னென்னு. தடுப்பூசி போட்டாலே இப்படி தான் ஒரு 2 நாளைக்கு காய்ச்சல் இருக்க தான் செய்யும் பிள்ளைகளுக்கு. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் விளாட்றா. நேற்று அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தா. சரி, இதில் போய் வீடியோ எடுத்து போட வேண்டாம் அப்படின்ட்டு எடுக்காமல் விட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கிறா. உங்கள் குழந்தைகளும் இது மாதிரி தான் தடுப்பூசி போட்டால் இப்படி தான் ரொம்ப டல்லாகிட்டாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பெரும்பாலுமே குழந்தைங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் அடித்தாலும் சூட்டிப்பாக இருப்பாங்க. என் பையன் இந்த மாதிரி இல்லை. என் பையன் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தான். காய்ச்சல் அடித்தாலும் அது தெரியாத அளவுக்கு தான் இருப்பான். பாப்பா கொஞ்சம் இதாகிட்டா. என்னடிம்மா, குப்பரிக்கு அடிக்கணுமா? குப்பரிக்கு அடிக்க போகிறீங்களா குட்டி பப்பு? பாப்பாவிட்டே நேற்றெல்லாம் நகரவே இல்லை. பாப்பா பக்கத்துலேயே இருக்கணும்ட்டா. தம்பிக்கெலாம் அந்த மாதிரி இல்லை. தொட்டியில் போட்டோன்னா அம்மாட்ட கொஞ்சம் படுத்துருவான். இப்போ பாப்பா அந்த மாதிரி இல்லை, பக்கத்துலேயே இருக்க சொல்கிறா. கையிலேயே தான் வச்சுருந்தேன்.